சீசனல் டாக்ஸ் என்ற இந்த பதிவில் இரண்டாவது கடைபிடிக்க வேண்டிய வழியாகிய மருந்தில்லா மருத்துவம் என்ற பதிவில் நாம் உடற்பயிற்சிகளை கண்டோம், ஆசனங்களை பற்றி உரையாடினோம். இப்பொழுது இதில் கைப்பயிற்சிகளையும் காணலாம். கைப்பயிற்சி என்பது பெரும்பாலும் வீட்டில் வேலை செய்யும் பெண்களுக்கு கையை தூக்க முடியாது, கொடைகிறது, வலிக்கிறது என்று சொல்வார்கள். அத்தகைய பெண்கள் சில எளிய பயிற்சி முறைகளை செய்யலாம். உதாரணத்துக்கு, கைகளை மேலே தூக்கி கொண்டு தலையை சுற்றி வருமாறு பயிற்சி கொள்ளலாம். அதே அப்படி எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியில் செய்தும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கைகளிலும் செய்யலாம். மேலே போகும்போது மூச்சை இழுக்க வேண்டும், கீழே வரும்போது மூச்சை விட வேண்டும். மேலே செல்லும்போது மூச்சு இழுக்க வேண்டும், கீழே வரும்போது மூச்சை விட வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக கைகளை ஆதிமுத்ரா கடைசி கட்டை விரலை வைத்துக்கொண்டு பஞ்சபூதங்கள் அடிப்படையில் கைகளை சுழற்றலாம். இப்படி ஒரு 10 முறை, இப்படி ஒரு 10 முறை. இதில் மூச்சு பயிற்சியும் அவசியம். தொடர்ந்து மூச்சை இழுத்து விட்டு கொண்டே இருக்க வேண்டும். கால் பயிற்சிகளையும் செய்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு விரல்களை ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது. இது பொதுவாக அன்றாடம் நாம் கடைபிடிக்க வேண்டிய எளிய பயிற்சிகள். இதுதான் மருந்தில்லா மருத்துவம். அதுக்கு அடுத்தது கால்களில் இராணுவ வீரர்கள் லெஃப்ட் ரைட் என்று நடந்து போவார்கள். நாம் ஒரே இடத்தில் நின்று கொண்டு அதே போல் காலை தூக்கி பின்பக்கம் வளைத்து, ஒவ்வொரு காலாக தூக்கி பின்பக்கம் வளைத்து செல்வது சிறந்த பயிற்சி. அதுக்கப்புறம் ஒரு காலில் நிற்க முடிந்தால் இன்னொரு காலை தூக்கி கணுக்காலை மட்டும் சுழற்றுதல். இடது பக்கம் வலது பக்கம் 2 பக்கம் சுழற்றுதல். அடுத்தபடியாக காலை முன்க்கு இடுப்பில் கை வைத்து கொண்டால் தான் பேலன்ஸ் கிடைக்கும். காலை முன்னே நீட்டி நன்றாக நீட்ட முயற்சி செய்ய வேண்டும். பக்கவாட்டில் சைடில் கால்களை நீட்டியும் பயிற்சி செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தபடியே இந்த எளிமையான பயிற்சிகளை நாம் செய்ய முயற்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது மூச்சு பயிற்சி. பெரும்பாலான சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் மூச்சு பயிற்சி மிக 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 அவசியம். காரணம், முழுமையான மூச்சு யாரும் நம்ம விடுவதில்லை. 100% சுவாசித்தல், அதாவது ரெஸ்பிரேஷன் இருந்தால்தான் ஆக்சிஜன் முழுமையாக இரத்தத்தில் கலந்து உடம்பினுடைய மெட்டபாலிசம் என்கிறோம் வளர்சிதை மாற்றத்தையும் அதற்கு தேவையான உணவையும் எரித்து நமக்கு தேவையான சத்தினை இந்த உடம்பில் சேர்க்க உதவுகிறது. ஆகவே மூச்சு பயிற்சியும் மிக மிக அவசியமாகிறது. மூச்சு பயிற்சி என்றால் பிரீத் இன் பிரீத் அவுட் எண்ணிக்கையின் அடிப்படையில் செய்வோம். அப்படி செய்வதால் என்ன நடக்கிறதென்றால், இந்த ஆக்சிஜன் உள்ளே போகிறது அல்லவா, அதுக்கு பேர் பிராணவாயு அல்லது உயிர் மூச்சு. அது உடலில் சென்று நம் உடம்பை இயக்கி கொண்டிருக்கும் 10 வாயுக்களான அபானன், உதானன், சமானன், வியானன், பிராணன், மண்டையில் இருக்கக்கூடிய கபால வாயு, இவைகள் எல்லாவற்றையும் 10 வாயுக்களையும் சீரடைய செய்து ஊக்கத்தை கொடுத்து அதன் கட்டுப்பாட்டில் உள்ள நம் உறுப்புகளை சிறப்பாக இயங்க வைக்கிறது. ஆக மூச்சு பயிற்சி மிக 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 முக்கியம். அதோடு மட்டுமல்லாமல் ஆக்சிஜன் இதயத்தின் வழியாக சென்று இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் என்ற சிவப்பு நிற பொருட்களின் மூலமாக உடம்பினுடைய அத்தனை பகுதிகளும் ஆக்சிஜன் அடைய வேண்டும். அடைந்து ஹீமோகுளோபின் உள்ள கார்பன் டை ஆக்சைடை திரும்பவும் கொண்டு வந்து வெளியில் மூச்சு விடும்போது வெளியே செல்ல வேண்டும். இதற்கு முழுமையான மூச்சு பயிற்சி. இதை ஆரம்பத்தில் மெதுவாக செய்ய வேண்டும். பிறகு வேகமாக நன்றாக இழுத்தும் செய்யலாம். இது வீட்டிலிருந்தே அன்றாடம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு செயல்பாடுகள். கழுத்து பயிற்சிகள் என்றால் கீழே குனிதல், மூச்சை விட வேண்டும், மேலே நிமிர்ந்து பார்த்தல், மூச்சு இழுக்க வேண்டும். பிரீத் இன் பிரீத் அவுட் இதுதான் ரொம்ப முக்கியமான பயிற்சி. இது ஒரு 5 செய்யலாம். அதுக்கப்புறம் இடது பிரீத் அவுட் பிரீத் இன், பிரீத் அவுட் பிரீத் இன், பிரீத் அவுட் பிரீத் இன், பிரீத் அவுட். கழுத்து வளைக்கும் போதோ உடம்பு சுருங்கும் போதோ பிரீத் அவுட், மூச்சு வெளியிடப்பட வேண்டும். பலூன் எப்படி அழுந்தினால் வெளியிருக்கிறதோ அதே போல். அதற்கு பிறகு பக்கவாட்டில் அழுத்த வேண்டும்.
நன்றாக முடிந்தவரை தோள்பட்டை தொட முயற்சி வேண்டும். பிரீத்தின் மூச்சு இழுக்கணும். அழுத்தும் போது மூச்சை விட நன்றாக இழுக்க வேண்டும். முழுமையாக சுற்ற முயற்சிக்க வேண்டும். முழுமையாக சுற்றும் போதும் கீழே வரும்போது மூச்சை விட வேண்டும். மேலே போகும்போது மூச்சை இழுக்க வேண்டும். இருபக்கமும் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒன்று என்னவென்று பார்த்தீங்கன்னா முத்ராஸ், முத்திரைகள். முத்திரைகள் என்றால் கையில் இரு விரலையோ இரண்டுக்கு மேற்பட்ட விரலையோ சேர்த்து கொண்டு செய்வது முத்திரைகள். அபான வாயு முத்ரா, அபான முத்ரா, அபான வாயு முத்ரா, வாயு முத்ரா, பங்கஜ் முத்ரா. முத்ரா என்றது விரல்களின் இந்த நிலை, முத்திரை அமைப்பு என்ற அர்த்தம். இதில் குறிப்பாக இது குருமுத்ரா அல்லது ஞான முத்ரா. எல்லா துறவிகளும் இதை வைத்திருப்பார்கள். நமக்கு தேவையான மன அழுத்தத்தை, அதிகப்படியான மன அழுத்தத்தை குறைப்பதில் இந்த நிலையில் கையை வைத்து கொண்டு தொடையின் மேல் மூச்சு பயிற்சி எண்ணிக்கையின் அடிப்படையில் செய்ய வேண்டும். குறைந்தது 30 நொடி, அதாவது அரை நிமிடம், 1லிருந்து 30 வரை சொல்லி செய்வோமானால் மன அழுத்தம் எங்கே இருக்கும் என்றே தெரியாது. அந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் சிறப்பாக நமக்கு செய்ய உதவுகிறது. இந்த நிலையில் பத்மாசனம் போட்டும் அமரலாம், வஜ்ராசனத்தில் போட்டும் செய்யலாம். சிறப்பான ஒரு செயல்பாடை கொடுக்கிறது. அபான வாயு முத்ரா, மான் வடிவம். இந்த முத்திரையும் வயிற்றில் உள்ள அபான வாயுவின் செயல்பாட்டினை ஊக்குவிக்கிறது, செயல்பட வைக்கிறது, சீராக ஆக்குகிறது. இதன் மூலம் வயிற்றுப்பகுதியில் குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை சிறப்பாக செயல்பட உந்து சக்தியாக செயல்படுகிறது. முக்கியமான முத்திரைகள் இவையெல்லாம் இந்த முத்திரை அடிப்படையில் நம்ம பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக அக்கு ப்ரெஷர் என்றால் தெரியும். உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள் இரண்டிலும் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியது தான் அக்கு ப்ரெஷர், கபாலவாயு முத்ரா என்று சொல்லப்படுகின்ற அந்த முத்திரைகள். அழுத்தம் எங்கே வேணாலும் அழுத்தம் கொடுக்கலாம். விரல்களில் அழுத்தம் கொடுக்கலாம். ஒவ்வொரு விரல்களிலும் அழுத்தம் கொடுக்கலாம். இங்கே அழுத்தம் கொடுக்கலாம். நாம் செய்யும் பொதுவாக எல்லா இடத்திலும் அழுத்தம் கொடுக்கலாம். 108 வர்ம புள்ளிகள் நம் உடம்பில் இருக்கின்றன. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி நமக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதா இல்லையா என்பது தெரிந்துவிடும். தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் 2 நிமிடம் மெதுவாக அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கலாம். வலி ஏற்பட்டால் சர்க்கரை வியாதி இருக்கிறது என்று அர்த்தம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம், காலையில் 1 நிமிடம், மாலை 1 நிமிடம், 60 நொடி செய்து கொண்டிருந்தால் அந்த அக்கு என்றால் இந்த புள்ளி மர்ம புள்ளிகள் அதுதான் நம்மை இயக்குகின்றன. அந்த புள்ளிகளையும் அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு மருந்தில்லா மருத்துவம் கிடைக்கிறது. கடைசியாக தியானம் என்றாலே சும்மா இருப்பதே சுகம் என்ற ஒரு நிலைக்கு மனிதனை கொண்டு செல்வது. காலையில் வீட்டை விட்டு கிளம்புகிறோம், இரவு வேலை முடித்து வரும் வரை பல்வேறு பிரச்சனைகள் பொதுமக்களாலும் நடக்கலாம், நாம் மேற்கொள்ளும் வேலை பணிகளாலும் நடக்கலாம். அத்தனையும் வீட்டுக்கு வரும்போது செருப்பை வெளியே கழட்டி வருவது போல் கழட்டி விட்டு வர வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நடைமுறை அப்படி கிடையாது. மனம் முழுவதும் அந்த பிரச்சனைகளை நிரம்பிக் கொண்டிருக்கும். ஆகவே வீட்டிற்கு வந்தவுடனே முகம் கை கால்கள் கழுவியோ குளித்தோ ஒரு 5 நிமிடம் தண்ணீரை குடித்துவிட்டு தியான பயிற்சியில் அமைதியாக குருமுத்ரா அல்லது ஞான முத்ரான்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த முத்ராவை வைத்துக்கொண்டு தியானம் செய்தாலே ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 5 நிமிடம் அல்லது 15 நிமிடம் கூட செய்யலாம். அன்றாட பிரச்சனைகளை அன்றன்றைக்கு தீர்ப்பது போல மனப்பிரச்சனைகளும் தீர்க்கலாம். இதன் மூலம் நம் மருந்தில்லா மருத்துவம் என்ற இந்த தலைப்பிலான அனைத்து உரையாடுகளையும் ஓரளவு பேசியிருப்போம் என்று நம்புவோம். இதை கடைபிடிப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற நம் முன்னோர்களின் வாக்கை காப்பாற்றுவோம். 16 பேர்களும் பெற்று வாழ்கின்றார்கள். அதன் முதல் பேர் நோயின்மை. நோயின்மை என்பதே இன்று நாம் காண முடியாத ஒன்று. அனைவருமே நோயால் தான் வாழ்கிறோம். ஆகவே இத்தகைய
பயிற்சிகளை செய்து கோடை வெயிலிருந்து தப்பிக்கலாம். எந்த காலத்திலும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யலாம் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக்கொள்கிறேன். வணக்கம். ரவிசங்கர்.